பேராவூர்னி இந்து மதத்துக்கு கடவுள் உருவம் இருக்கு, கிறிஸ்டின் மதத்துக்கும் கடவுள் உருவம் இருக்கு, முஸ்லீம் மதத்துக்கு உருவம் இருக்கா? இந்து மதத்துல உருவத்தை வைத்து வழிபடுகிறார்கள். உங்க கேள்வி என்னன்னு கேட்டா, கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பிள்ளையாரோ ஒரு முருகனோ ஒரு சிவனோ ஏதோ ஒண்ணு முன்னாடி ஒரு உருவமா இருப்பாங்க, அதை வழிபடுறோம். கிறிஸ்துவ மார்க்கத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு இயேசுவோ மேரியோ ஏதோ ஒண்ணு வச்சு என்ன செய்யறோம், வழிபடுறாங்க. முஸ்லீம் மதத்துக்கு போனோம்னு சொன்னா பள்ளிவாசல் ஒண்ணு இருக்க மாட்டேங்குது, ஏன் உருவம் இல்ல அப்படின்னு கேட்கறாங்க. உருவத்தை வச்சு எல்லாரும் வழிபடுற மாதிரி நீங்க ஏன் உருவம் இல்லாம வழிபடுறீங்கன்னு கேட்கறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டா, கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுளை யாருமே பார்த்தது கிடையாது. பார்க்காத ஒரு ஆளுடைய உருவத்தை நம்ம வரைய முடியுமா? என்னை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா என்னை நீ வரைஞ்சிடலாம், ஏறக்குறைய அறக்குறைய வரைய தெரிஞ்சா கூட ஒரு மாதிரியை வரைஞ்சு விடலாம். என்னைய பார்த்ததே இல்லைன்னு சொன்னா என்னை வரைய முடியுமா? வரைஞ்சா அது நானா இருப்பேனா? என்னை மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்ப நீங்க கடவுளுக்கு உருவம் கொடுக்கிறதா இருந்தால் கடவுளை பார்த்துதான் உருவம் கொடுக்க வேண்டும். கடவுளை ஒருவருமே பார்த்தது கிடையாது. அப்ப ஒருவரும் பார்க்கலைங்கும் போது என்ன உருவத்தை கொண்டு கொடுக்கிறது? ஒருத்தரும் பார்க்கலையே, பார்த்தா தானே உருவம் கொடுக்கலாம். பார்க்கலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, பார்க்காதனாலதான் இத்தனை வகையான உருவம் வருது. பார்த்தா ஒரு உருவம் தான் இருக்கு. கடவுளை பார்த்து இருந்தோம்னு சொன்னா அனைத்தும் ஒரே வடிவத்தில் இருக்கும். உங்களை எந்த ஸ்டுடியோவில் போட்டோ எடுத்தாலும் இப்படித்தான் இருப்பீங்க. உங்களை போட்டோ எடுக்கிறான்னு சொன்னா எந்த ஸ்டுடியோவில் போட்டோ எடுத்தாலும் நீங்க இப்படித்தான் இருப்பீங்க. வேணா ட்ரெஸ் வேண்டாம் மாத்தலாம், கலர் வேண்டாம் மாத்துவானே தவிர இந்த மூஞ்சி மாறுமா, இந்த செட்டப் மாறுமா? மாறாது. எந்த ஓவியம் வரைய சொன்னாலும் நீங்க இப்படித்தான் இருப்பீங்க. இது சின்ன 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 அவனுடைய திறமைக்கு தகுந்தவாறு வித்தியாசம் இருக்குமே தவிர பேசிக்கு மாறாது. ஆனால் நீங்க என்ன பாக்குறீங்க? கடவுளுக்கு ஒருத்தன் கடவுளை எப்படி செய்யறான்? கொம்பு வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளை இப்படி கோர பல்லு வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளை 4 கை வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு 12 கை வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு 6 தலையை வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு யானை முகத்தை வச்சு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு வயிறை பெருசா வச்சுக்கிட்டு வரைகிறான். ஒருத்தன் கடவுளுக்கு ஈட்டி அருவா சூலத்தை வச்சுக்கிட்டு வரைகிறான். ஒருத்தன் கடவுளை ஆம்பளையா வரைகிறான். ஒருத்தன் கடவுளை பொம்பளையா வரைகிறான். இன்னொருத்தன் பாதி ஆம்பளை பாதி பொம்பளை அர்த்த நாரீஸ்வரன் அப்படியும் கூட வரைகிறான். ஒருத்தன் கடவுளை தாமரப்பூல உட்கார வைக்கிறான். இன்னொருத்தன் கடவுளை மூஞ்சின் மேல உட்கார வைக்கிறான். இப்படி ஆளால் அதாவது ஒரு கடவுளை பார்த்துட்டு வரைஞ்சா முட்டுமா வரும். பார்க்காம வரைஞ்சதுனாலதான் அவன் யோசிக்கிறான், இது இப்படி இருக்குமா, இல்ல இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா. அப்ப அவரவர்களாக யோசிச்சு வரைஞ்சால் நிறைய உருவம் உண்டாகி போச்சு. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது? நீ உருவத்தை வரைஞ்சிக்க, பார்த்துட்டு வர, பார்க்கலையே, பார்த்தா தானே வரைய முடியும். யாருமே பார்க்கலையே, பார்க்க இயலாதுங்கிற இஸ்லாம. அதனால கடவுளை நாங்கள் பார்க்காத காரணத்தினால பார்க்காத ஒண்ணுக்கு உருவம் கொடுக்க கூடாது. அப்ப நம்ம கடவுளை எந்த மதத்திலையும் பார்த்தது கிடையாது, யாரும் பார்த்ததா சொல்ல கிடையாது. அப்ப கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலருங்கிறான். எல்லா மதத்தையும் ஞானவில்லை. கடவுளை கண்டார் பாருங்க, ஒருத்தர் கண்டார்னா அவர் சொல்ல மாட்டாரு, சொன்னார்னா அவர் கண்டிருக்க மாட்டாருங்கிறான். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல இது பார்க்காதவங்க தான் வரைஞ்சிருக்கிறாங்க. அப்ப பார்க்காம வரைஞ்சா ஒத்துக்குருவோமா? இது ஒரு அவ்வளவு வேணாம். இப்ப நான் கருப்பா இருக்கிறேன், போட்டோ எடுக்கிறேன், கருப்பா தானே வரணும். அது எனக்கு கோவம் வருது, என்ன கருப்பா எடுத்துக்கிட்டேன். கருப்பா இருக்கிறவங்க கூட போட்டாவும் சிவப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறானா இல்லையா? அப்ப ஒவ்வொரு மனுஷனும் அவன் இயற்கையை எப்படி இருக்கிறானோ அதை விட நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறான். போட்டாவுல இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை விட இளமையா இருக்கணும், அதை விட கலரா இருக்கணும், அதை விட ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்ப கடவுளை மட்டும் எப்படி பண்றீங்க? அந்த உருவம் நமக்கு இருந்தால் நம்ம ஒத்துக்கிற மாட்டோம், அந்த உருவத்தை கொடுக்குறீங்க. கடவுளை நீங்க வரைகிறீங்க, உங்களை விட ஒரு அழகா வச்சு வரையணுமா இல்லையா? கடவுளை எப்படி வரைகிறீங்க? இந்த கோரப்பல் வச்ச மாதிரி வரைகிறீங்க. அப்படி உன்னை வரைஞ்சா ஒத்துக்குருவியா? அப்ப எந்த வடிவத்தை உனக்கு கொடுத்தால் கோபம் வருமோ அந்த வடிவத்தை கடவுளுக்கு கொடுத்தா என்னப்பா அது? நான் இப்படியா இருக்கிறேன், உனக்கெல்லாம் ஒரு அழகான வடிவத்தை வந்திருக்கேன், என்னை போய் இப்படி ஆக்கிவிட்டீங்களா? என்னை அழகாய்க்கிறது தெரியாத எனக்கு, உன்னையெல்லாம் அழகாக படைச்ச கடவுளாகி எனக்கு என்னை அழகாக வைத்துக் கொள்ள தெரியாதான்னு கடவுள் கேட்க மாட்டாரா? அது என் கடவுளை இப்படி வரைகிறீ? அந்த கடவுளை வரைஞ்சிருக்கிற தோற்றங்கள்ல உங்களை ஒரு ஓவியன் வரைஞ்சா ஒத்துக்குருவீங்களா? உங்களை ஒரு ஓவியன் வரை உங்களுக்கு 6 மண்டையை போட்டு வரைஞ்சா ஒத்துக்குருவீங்களா நீங்க? அட, உனக்கு ஒத்துக்கிறாத ஒரு வடிவத்தை என் கடவுளை கொடுக்குறப்ப அப்படின்னு இஸ்லாம் என்ன சொல்லுது? வேணாம், பார்க்காத ஒண்ணுக்கு உருவம் கொடுக்க வேணாம். அது போக ஏன்பா அந்த உருவம் கொடுக்குறீங்கன்னு கேட்டா, அப்பதான் ஒரு ஓர்மை வரும், ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு ஈடுபாடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப நாங்க உருவமே இல்லாம தான் வழிபடுறோம். ஓர்மை இல்லாமையா இருக்கிறோம். பள்ளிவாசல் போய் பாத்தீங்கன்னா அப்படி ஓர்மையா நிற்பாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டோம். மழை பெஞ்சாலும் எங்களுக்கு தெரியாது, இடி இடிச்சாலும் தெரியாது. தொழுகை முடிகிற வரைக்கும் அப்படி நின்றோம்னா நின்றுட்டே இருப்போம், குனிஞ்சா குனிஞ்சிட்டே இருப்போம், நெத்திய கொண்டு நிலத்துல வச்சா வச்சுக்கிட்டே இருப்போம். எந்த போன் பண்ணா எடுக்க மாட்டோம், பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி ஈடுபாடாக தொழுவத்தான் செய்யறோம். அப்ப கடவுள் முன்னாடி ஒரு உருவம் இருந்தா தான் ஈடுபாடு வருங்கிற தப்பு. நம்மளை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த எண்ணத்தை ஆழமாக வைத்துக் கொண்டால் உருவம் இல்லாட்டாலும் ஈடுபாடு வரும். ஒரு சூப்பர் பவர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் உருவத்தை வச்சுதான் அது வரணும்னு அவசியம் கிடையாது, உருவம் இல்லாமலும் ஈடுபாடு வரும். அதனால இஸ்லாத்துல கடவுளை யாரும் பார்க்காத காரணத்தினால் யாரும் அவருக்கு உருவம் கொடுக்காதீங்க. உங்க இஷ்டத்துக்கு கொடுத்தீங்கன்னா லட்சம் உருவமா போயிடும். அவன் இஷ்டப்படி வரைய ஆரம்பிச்சிருவான். ஒவ்வொருத்தரும் தோன்றின மாதிரி எல்லாம் கடவுளுக்கு வடிவம் கொடுத்துருவாங்கிறதுனால அதை இஸ்லாம் தவிர்த்து விட்டு, பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, வெறுமனே சுத்தமான செவர் தான் இருக்குமே தவிர எந்த விதமான வடிவமும் இருக்காதீங்க. நாங்கள் கடவுளை பார்க்காத ஒன்றை வடிவம் கொடுக்க மாட்டோம். அவ கடவுள் கேட்பார், நான் இப்படியாடா இருக்கான்னு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்க ஒரு உருவத்தை கடவுள்ட்டீங்க, நாளைக்கு மறுமையில கடவுள் கேட்கிறாரு, ஏண்டா என்னை பாத்தியாடா, இப்படியாடா இருக்கிறேன், இந்த மாதிரி வரைஞ்சு என்னை கேவலப்படுத்திட்டியடா, உன்னைய வரைஞ்சா ஒத்துக்கிறியாடான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அதுக்கு பயந்துகிட்டு நாங்க என்ன செய்யறதுல கடவுளுக்கு உருவம் கொடுக்கறது இல்லை.